மிகப்பெரிய இருள் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில நிறைய பேர் தனக்காய் கொண்டு வருகிற இருள் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற சில காரியத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா கணவன் மனைவி நீங்க பிரிஞ்சிருவீங்க. ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அந்த வேலையை விட்டு நீங்க வந்துருவீங்க. ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா உங்களை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வந்துடும். நீங்க அதை சரியா ஏற்றுக்கொள்ளலைன்னா இந்த உலகத்துல நீங்க நேர்த்தியாய் வாழ முடியாது. உங்க உலகத்தினுடைய வாழ்க்கை இருளாய் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தை கூட நான் பார்க்குறேன். அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப இருளாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் வாழ்கிறோம்? எதுக்கு வாழ்கிறோம்? ஏன் இப்படி வாழணும்? இந்த காரியத்திற்கு, இந்த இருளுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனால வெளிச்சத்தில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வாழவே முடியாது. உங்களுடைய பலவீனத்தை, எடுக்க முடியாத சில பலவீனத்தை, மாற்ற முடியாத சில காரியத்தை, மாற்ற முடியாத சில குணங்களை ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு பலன் தாருங்க, எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். ஒருவேளை பல ஆண்டுகளாக நீங்க ஜெபம் பண்ணலாம், பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முள்ள போல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். மகளே, இதுதான் உனக்கு நான் நியமிச்சது. மகனே, இதுதான் உனக்கு நியமிச்சது. இது உனக்கு இருக்கும்பா. ஆனா இது உன்னை உயர்த்தாதபடிக்கு குட்டும் சாத்தானுடைய தூதன். இது உன்னை ஒன்றும் பண்ணாது. இது உன்னுடைய ஊழியத்தை தடை பண்ணாது. இது உன்னுடைய சாதனையை தடை பண்ணாது. ஆனா எப்போ அப்படின்னு சொன்னா, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இந்த பிரச்சனை உங்களுக்கு என்னவா இருக்கும்னா, ரொம்ப கடினமான பாதையா இருக்கும், இருளான பாதையா இருக்கும். நிறைய பேர் இந்த பாதையிலே நீங்கள் கடந்து போகிறீர்கள். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதான் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது வேதம் சொல்லுது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அந்த முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் போல இந்த இடத்துல உண்டாகுது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா அவர் சுமக்க போகிற பாடு ரொம்ப பெரிய பாடு. அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதை விரும்பி கையில எடுத்து தான் ஆகணும். அப்போ அந்த மனசு, உடம்பு 100% மனுஷனா இருக்கிறார்ல, அந்த உடம்புல உள்ள பலவீனம். அப்பொழுது ஒரு தேவ தூதன் அவரை தேற்றுகிறார். ஆனா அந்த பாத்திரத்தை அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, விரும்பி ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகத்தான் இத்தனை ஆயிரம் பேர் இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த பாடுகளை நமக்காக ஏற்றுக்கொண்டார். அந்த நிந்தையை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த அவமானத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அந்த பாடுகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அவரோடு பாடுகளை சகிப்போமே ஆனால் அவரோடு ஆளுகை செய்வோம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற சிலரை பார்த்து ஆண்டவர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார், மகளே, உனக்கு நான் கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை இதுவரைக்கும் நீர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உனக்கு வரவே இல்லை. யாரு சொன்னாலும், மகனே, யாரு சொன்னாலும் இல்ல நான் மாற மாட்டேன், எனக்கு அப்படி ஏத்துக்க முடியாது. நான் ஏன் ஏத்துக்கணும்? நான் எதுக்கு ஏத்துக்கணும்? நான் அந்த மாதிரி ஏத்துக்கிட்டாதான் நான் வாழ முடியுமா? அப்படின்ற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு கூட யாரோ ஒருத்தர் மனசுல நினைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனா தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். உன்னை கொண்டு நான் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் ரொம்ப பெருசு. நீ வளருவாய், நீங்கள் உயர்வீர்கள், நீ மகிமைப்படுவாய், நீ லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறாய். கர்த்தர் உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்களை, ஜனங்களை கர்த்தர் வர பண்ண போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்தினால நீங்க இங்க மட்டும் இல்ல, யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நிறைய இடத்துல சாட்சி
சாட்சியாய் மாறப்போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியத்தை செய்ய வேண்டுமானால் இந்த காரியத்தை நம்ம எப்படி ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா மனசார ஏத்துக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு இருளிலே போகாமல் ஒரு பலன் தருவார். என்ன பலன் தருவார் அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலன். பாருங்க, திருமணமான பிள்ளைகள் நிறைய பேர் கணவனை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அவர் ஒரு ஊர்ல வேலை செய்வாரு, இவங்க தன்னுடைய வீட்டில் இருப்பாங்க. போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமானது தான். பாஸ்டர், நான் என்ன பண்றது, என்னால் ஏற்றுக்கவே முடியல. பாருங்க, நான் இதற்கு முன்பாக இருந்த ஒரு திருச்சபையில் ஒரு வாலிப தங்கச்சி ரொம்ப அழகா பாட்டு பாடுவாங்க, ரொம்ப நல்லா ஊழியம் செய்வாங்க. என்னுடைய கண்களால் பார்த்துருக்கிறேன் அவங்களுடைய ஊழியத்தை. அழகா பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை, எங்கன்னா USA அமெரிக்காவில் ஒரு மாப்பிள்ளை வந்துச்சு. அந்த அமெரிக்காவில் மாப்பிள்ளை வந்த உடனே அவங்க என்னன்னா சர்ச்சில் சாட்சி எழுதி கொடுத்தாங்க. இந்த மாதிரி எனக்கு அமெரிக்காவில் ஒரு மாப்பிள்ளை வந்திருக்குது, கர்த்தர் எல்லா திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தினாரு. அப்போ பாஸ்டர் அந்த சாட்சியை வாசிக்கும் போது சொல்றாரு, இந்த பாப்பா உங்களுக்கு தெரியுமா, எல்லா ஊழியத்திலையும் அவங்க இருக்கிறாங்க தெரியுமா, ஆண்டவர் பாருங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. உடனே எல்லாரும் நல்லா கை தட்டுனாங்க. அவருடைய திருமணம் கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான இடத்துல வச்சு ரொம்ப அழகா கிராண்டா நடந்துச்சு. இந்த பிள்ளை சந்தோஷத்தோட கிளம்பி அமெரிக்காவுக்கு விசா எல்லாம் கிடைச்சி இப்போ கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போறாங்க. சந்தோஷம், கைத்தட்டல், ஒரு துக்கம் கூட இல்லை. அம்மா அழுறாங்க, சந்தோஷத்துல அழுறாங்க, இவங்க அழுறாங்க, சந்தோஷத்துல அழுறாங்க. ஆனா அமெரிக்காவில் போனதுக்கு பிற்பாடு வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவில் நிறைய வீடுகள் தனி வீடுகளா இருக்கும். இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வீடு தனியா ஒரு வீடு. அப்போ பேச்சு துணைக்கு யாருமே இல்லை. இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஆனா அந்த அமெரிக்காவினுடைய இங்கிலீஷ் பெருசா தெரியாது. அதனால யார்கிட்டையுமே பழக முடியல. இப்படியே வீட்டில் உட்கார்ந்து இந்த சூழ்நிலையை அவர்களால் ஏத்துக்கவே முடியல. அவருடைய கணவனார் சொல்றாரு, சரி வீட்டிலேயே நீ உட்கார்ந்து இருக்காத, என் கூட வேணா நீ ஆபீஸுக்கு கிளம்பி வந்துரு, நீ ஒரு சின்ன வேலையை நீ பாரு, நம்ம 2 பேரும் முடிச்சுட்டு வந்துருவோம்னு சொன்னா, அதுக்குள்ள இவங்க ரொம்ப யோசிச்சு சிக்காயிட்டாங்க. அப்படியே அந்த சூழ்நிலையை ஏத்துக்காம நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோம், நம்ம லைஃப் இப்படி ஆயிருச்சு, நம்ம எவ்வளவு ஜாலியா இருந்தோம், நம்ம அம்மா அப்பாலாம் நல்லா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நான் இப்படி இருக்கிறேன், என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது, ஏன்னா எத்தனை வருஷம் நான் இருக்க முடியும், நீங்க இருக்கிற 7 வருஷத்துல நான் செத்தே போயிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை ஏத்துக்காம இருந்ததுனால ஒரு மிக சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 4 years 4 வருஷத்துல இங்கிருந்து அழகாய் ரொம்ப ஆசீர்வாதமான போன பிள்ளை அங்கிருந்து என்ன வந்துச்சுன்னா வெறும் பாடி மட்டும்தான் வந்துச்சு. இறந்து போய் அவளை பாடி அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த சூழ்நிலை அவர்களால் என்ன பண்ண முடியலன்னா ஏத்துக்க முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் மரணத்தை நான் சொல்லல, நீங்க ஏத்துக்கல அப்படின்னு வச்சுக்குங்களேன். சில நேரத்துல கணவனாரை குறிச்சு இந்த பொண்ணுக்கு ரொம்ப பெருசா கொண்டு வருவாங்க. ஏங்க நீங்க குடிப்பீங்களா, ஏங்க நீங்க சிகரெட் அடிப்பீங்களா, ஏங்க நீங்க சினிமா பார்ப்பீங்களா, ஏங்க நீங்க இந்த மாதிரி ஆளா எனக்கு தெரியல. அதே போல மனைவியை பார்க்கும்போது, ஏமா நீ இந்த மாதிரி பேசுற ஆளா, நீ இவ்வளவு மோசமானவன் எனக்கு தெரியலையே, உன் பழக்க வழக்கம்லாம் இவ்வளவு மோசமா இருக்குதே. சில நேரத்துல இந்த ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு இருதயம் மறுக்கும் பாருங்க. நம்ம யாரு பாதிக்கப்படுவா அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா, சத்தமா சொல்லுங்க. யோசேப்புக்கு தெரியாத வீடு, அறியாத பாஷை, அந்த இடத்துல அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் என்ன தப்பு பண்ணேன் ஆண்டவரே, நீர் இந்த வீட்டிற்கு கொண்டு வர்றதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த வீட்டில் நான் எத்தனை நாள் இருக்கணும், இந்த வீட்டில் நான் எத்தனை நாள் இந்த காரியத்தை செய்யறது, நான் ஒன்றும் பண்ணல. அங்கிருந்து சிறைச்சாலையை எப்படி என்னால ஏத்துக்க முடியும், நான் என்ன தப்பு பண்ணல, அப்புறம் ஏன் சிறைச்சாலை. ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு ஒண்ணு தெரியும், நான் இந்த காரியத்தை ஏத்துக்கொள்ளாம இருட்டுக்குள்ளேயே வாழ்றதை காட்டிலும் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த சூழ்நிலையை நான் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லி
தன்னுடைய தகப்பனாரிடத்தில் இருக்கும்போது என்ன வேலையை செய்தானோ அதே வேலையை தொடர்ந்து செய்தான். ஒன்று கூட அவன் மாறல. அவனுடைய அபிஷேகத்தை யாரும் எடுத்து போக முடியல. அவன் சோர்வு அடையல. அவன் கட்டி போட்டது மாதிரி இருக்கல. கர்த்தர் அதே தேசத்தில் யோசேப்பை அதிகாரியாய் மாற்றினது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை கர்த்தர் தட்டி எழுப்ப விரும்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையை கர்த்தர் தான் அனுமதித்திருக்கிறார். சகோதரனே, ஆண்டவர் தான் அனுமதித்திருக்கிறார். சகோதரியே, ஆண்டவர் தான் அனுமதித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையை எதிர்த்து நிற்காதே. இந்த சூழ்நிலையை விட்டு ஓடாதே. இந்த சூழ்நிலையிலே தவறான முடிவுகளை எடுக்காதே. இந்த சூழ்நிலையிலே இருளுக்குள்ள போகாத. உங்களை தடுத்து நிறுத்துறதற்காகத்தான் இந்த ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வந்து பேசிட்டு இருக்கிறாரு. யாரோ ஒருத்தர ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. யாரோ ஒருத்தர ஆண்டவர் தடுத்து நிறுத்துறாரு. ஏற்றுக்கொள்ள முடியாததுனால நீ தவறான முடிவுகளை எடுக்கிறாய். மகனே, மகளே, நீ தவறான முடிவை எடுப்பதற்கு பிசாசு உன்னை உந்தி தள்ளுறான். பிசாசு உன்னை அதற்கு நேராய் தள்ளுகிறான். கர்த்தர் உனக்கு முன்பாக சிலுவை காட்சியை முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி, ஒரு பாவமும் அறியாதவர், ஒரு அக்கிரமத்தும் செய்யாதவர், பரிசுத்தம் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன், அவர் உங்களுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டாரே. ஆனால் நீங்களும் நானும் இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டால் மிகுந்த பலனை கர்த்தர் காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்ம அபிஷேகம் இப்பொழுது கட்டவிழ்த்து பட விடுவதாக. ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் இருந்த அந்த மகிமை இப்போ ஏசப்பா, அது உமக்கு சித்தமானதா இருக்குமானால், அது உம்முடைய காரியமா இருக்குமானால், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இப்போ எங்களுக்கு தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வெளிநாட்டுல இருக்கிற அந்த நிக் அப்படின்ற அந்த ஊழியக்காரரை உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தாயாருடைய வயிற்றுல குழந்தையா இருக்கும்போதே வந்து நிறைய டாக்டர்கள் செக் பண்ணி சொல்றாங்க, உங்க குழந்தைக்கு வளர்ச்சி இல்லை, 2 காலும் 2 கையும் வளரல, அந்த குழந்தை வந்து ஒரு மொட்டை குழந்தையா இருக்குது, வெறும் தலையும் இடுப்பு வரைக்கும் தான் இருக்குது, கை கால் வளரல அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் ரொம்ப ஃபெய்த்து. அவங்க ஜெபம் பண்ணாங்களா? இல்லை, ஆண்டவர் வயிற்றுக்குள்ளேயே சரி பண்ணுவார். 6 மாசம் ஆயிடுச்சு, 8 மாசம் ஆயிடுச்சு, 9 மாசம் ஆயிடுச்சு, அதே ரிப்போர்ட் தான் வருது. ஆனா அவங்க சொல்ல, பிறக்கும் போது நல்லா பிறக்கும் அப்படின்னாங்களாம். ஆனா பிறக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே போல 2 கையும் 2 காலும் இல்லாம தான் அந்த குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த உடனே சொன்னா எல்லாருமே திட்டுறாங்களாம். சொன்னோம்ல, எங்க மேலை நாடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா கருக்கலைப்பு ஈஸியா செஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது. நிறைய நேரத்தில் வந்து டக்குன்னு அவங்க அதை செஞ்சிருவாங்க. அது ஒரு கருணை கொலை அப்படின்ற மாதிரி நினைச்சிருவாங்க. ஆனா இந்த பெற்றோர்கள் வந்து ஒரு பெரிய முடிவெடுத்தாங்களா, இல்லை, ஆண்டவர் எப்படி கொடுத்தாலும் எங்களுக்கு பரவாயில்லன்னு இந்த குழந்தையை பெத்தெடுக்கும் போது அதே போல 2 காலும் கையும் இல்லாம தான் இந்த குழந்தை பிறந்துச்சு. ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் இந்த குழந்தைய தூக்கிட்டு ஜெபம் பண்ணாங்களாமா. இந்த 2 கையும் காலும் இல்லாத குழந்தைய எப்படி வளர்த்தணுன்ற ஞானத்தை எங்களுக்கு தாங்க. இது நீங்க கொடுத்த குழந்தை, நான் ஏத்துக்கிற ஆண்டவரே, 100% ஏத்துக்கிற ஆண்டவரே அப்படின்னு ஏத்துக்கிட்டு இந்த குழந்தைக்காக ஊழியம் செய்தாங்க. இந்த குழந்தைய எப்படியாவது உருவாக்கணும்னு நினைச்சு நீச்சல் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, பல் விளக்குறதுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, ஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மனுஷனா இருக்கிறார். ஆமென். அவரே கார் ஓட்டுவாரு, அவரே பிரசங்கம் பண்ணுவாரு, அவரே போன் அட்டன் பண்ணுவாரு, அவரே பல்லு வழக்குவாரு, அவரே தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவாரு. யாரையுமே 2 காலும் 2 கையும் இல்லாம டிபெண்ட் பண்ணி வாழ மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தவர். இன்னைக்கு பாருங்க, கல்யாணமாகி ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு 4 குழந்தைகளையும் கொடுத்து கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமா வைத்திருக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. தேவ பிள்ளையே, ஆண்டவரே இந்த சுமையை உங்க மேல வச்சிருப்பார். ஆனால் ஆண்டவரே இந்த வருத்தத்தை உங்க மேல வச்சிருப்பார். ஆனால் நீங்க தள்ளி போடாதீங்க. நீங்க இந்த காரியத்தை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. இதுல எப்படி இருப்பேன்னு கேட்காதீங்க. தாங்கிறதற்கு பலன் கொடுக்கிறவர் அவர்.
அவரே தாங்குவாரானால், அவரே ஏற்றுக்கொள்ளுவாரானால், அந்த கர்த்தர் தான் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற காரியம், இன்னைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற இந்த தனிமை, இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற இந்த அவமானம் ஒரு நாள் யோசேப்புக்கு மகிமையாய் அமைந்தது போல நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற இந்த சுமை சிஸ்டர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மையாய் மாறும். பிரதர், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மையாய் மாறும். இதுல கர்த்தர் உங்களை வளர்த்த போறாரு. இதுல நான் டென்ஷன் ஆக மாட்டேன், இதுல நான் கவலைப்பட மாட்டேன். சொல்லுங்க ஏசப்பாட்ட, இதுல நான் மனசை தளர விட மாட்டேன், இதுக்காக சோகப்பட மாட்டேன். இதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இந்த காரியத்தை நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.